இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஈரல் மிளகு வறுவல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டன் ஈரல் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 வெங்காயம் போடுறேன். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஸோ அதை போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூளே நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு விசில் எடுத்துக்கலாம். நான் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன். இது 1 pot ரெசிபி மாதிரி ஈஸியாக குக்கர்லேயே பண்ணிடலாங்க. ஸோ இப்போ குக்கரில் நான் வந்து ஒரே ஒரு விசில் எடுத்துக்கிறேன். நம்ம குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இது வந்து கடாயில் எண்ணெய் விட்டு தாளிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கும் போது கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். முந்திரி போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க முந்திரி. இது வேண்டாம்னா நம்ம தேங்காய் வந்து பத்தையாக வந்து பல்லாக கட் பண்ணி கூட போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அந்த கறியில் இருந்த தண்ணியை நான் இப்போ கொஞ்சமாக விட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டதுக்கப்புறம் நம்ம அந்த வந்து ஈரலை எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அந்த ஈரலை போட்டுடலாம். வேக வச்சு வச்சுக்க ஈரலை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பூண்டு வந்து சும்மா ஒரு 4 பல் பூண்டை வந்து இடித்து தட்டி போடலாம். இது கொஞ்சம் வாசனை கொடுக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த லிவர்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அது இல்லாமல் இதில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிளகு போட்டுட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதில் தாங்க இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். பாருங்கள் மக்களே, நம்மளோட ஈரல் எவ்வளோ சூப்பராக செம்மையாக ரெசிபி ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் வந்து குயிக்காக ஈஸியாக 1 pot ரெசிபியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் தவறாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.